அருகே வந்திருக்கிறார். அவர்களை நாங்கள் இப்பொழுது மங்கள வாத்திய கலைஞர்களுடைய நாக வெள்ளத்திலே இது வந்து அவ்வளவு வந்து வரவேற்றாங்க. ஏர்போர்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பகவான் சூரிய இப்ப நான் என்ன பாட்டு பாடுறேன் கெஸ் பண்ணுவீங்களா? குயில் பாட்டு. அனைவருக்குமே வணக்கம். ஈழக்குயில் கில்மிஷா பார்த்தீங்கன்னா இப்போ ஐரோப்பாவுக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுகின்றார். அங்கே ஐரோப்பாவிலே ஜெர்மனி நாட்டில் பார்த்தீங்கன்னா வணக்கம் ஐரோப்பா என்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பங்கு பெற்றி அங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய திறமையை அங்கேயும் வழிகாட்டியிருக்கா. அங்கே அவாக்கு அமோக வரவேற்புகள் எல்லாமே வழங்கப்பட்டிருந்த நீங்கள் முதலில் அறிந்திருப்பீர்கள். தொடர்ந்து வர காணொலியில் நாங்கள் அங்கே இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக இப்பொழுது ஒரு முக்கியமான தருணம். நீங்கள் யாவரும் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஈழக்குயில் கில்மிஷா அவர்களை நாங்கள் இப்பொழுது மங்கள வாத்திய கலைஞர்களுடைய நாக வெள்ளத்திலே அரங்குக்கு அழைத்து வரப்போகின்றோம். பல தடைகளை தாண்டி பல நாடுகளுடைய விசாக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன கில்மிஷாவுக்கு. இருந்த போதிலும் தடையை தாண்டி வணக்கம் ஐரோப்பா நெஞ்ச வணக்கமான நிகழ்வு இந்த அரங்கிலே சிறப்பாக நடவதற்கு உறுதுணையான ஒரு தூதராலயத்தினோடு தொடர்பை ஏற்படுத்தி அவர் இங்கே வருவதற்காக அவருக்கான விசாவினை உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் அதனுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் அண்ணன் கணேசலிங்கம் அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை எனக்கு செய்து தந்திருந்தார். அந்த வகையிலே அவருக்கு என் சார்பிலும் வணக்கம் ஐரோப்பா குழு சார்பிலும் உங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை இந்நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இலங்கையிலிருந்து ஒரு பாடகியை இந்த அரங்கிற்கு அழைப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அவரும் அவருடைய தாயாரும் அதாவது கனடா, அமெரிக்கா, லண்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கு அவருடைய விசா நிராகரிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு வணக்கம் ஐரோப்பா நிகழ்வுக்கு யார் அந்த முதன்மை பாடகி என்பதை தேர்வு செய்த போது ஈழக்குயில் கில்மிஷா அவர்களை இங்கே வரவழைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்திருந்தோம். அந்த முயற்சி எங்களுக்கு வெற்றி அளித்திருந்தது. எமது அழைப்பின் பேரிலே இங்கே வருகை தந்திருக்கின்றார் ஈழக்குயில் கில்மிஷா அவர்கள். இங்கே அவருக்கு உங்கள் மண்டபம் நிறைந்த வாழ்த்துவதிகள் ஒரு முறை கிடைக்கின்றன. அவர் தாயக மண்ணிலே அனைத்து இடங்களிலேயும் தனது இசை நிகழ்வை நடத்தியிருக்கின்றார். ஆனால் ஐரோப்பிய மண்ணிலே ஜெர்மன் நாட்டிலே முதல் இசை நிகழ்வை வணக்கம் ஐரோப்பா நிகழ்விலே நடத்துவது எவருக்கு மட்டுமல்ல தாயக உறவுகள் அனைவருக்கும் பெருமை. அந்த வகையிலே இப்பொழுது மங்கள வாத்திய கலைஞர்களுடைய நாத இசை வெள்ளத்திலே கில்மிஷா அவர்கள் இந்த வேலைக்கு அழைத்து வர இருக்கிறார்கள். சரிகமபா சீசன் 3 லிட்டில் சாம்பியனுடைய டைட்டில் வினர் கில்மிஷா இங்கே அரங்கத்துக்குள் வருகிறார். எங்கே பலத்த கலகோஷங்களை கொடுத்து அவரை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய பாரம்பரிய இசை நான் கில்மிஷா இங்கே அரங்கத்துக்குள் அருகே வந்திருக்கிறார். தாயக குயில் கில்மிஷா அவர்கள் இப்பொழுது வணக்கம் ஐரோப்பா நிகழ்வில் சிறப்பு பாடகராக இன்றைய நிகழ்ச்சிய சிறப்பு விருந்தினராக கூட வருகை தந்திருக்கிறார். அந்த வகையில் அவரை வரவேற்பதிலே வணக்கம் ஐரோப்பா குழு பெருமை கொள்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வில் முதன்மை அரசாளர்கள், இணை அரசாளர்கள் அன்பர்கள் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த வணக்கம் ஐரோப்பா
நம்முடைய பாரம்பரிய இசை நாதஸ்வர இசையோடு செல்வி கில்மிஷா இங்கே அரங்கத்துக்குள் அருகே வந்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் பார்க்கறதுக்கு இது வந்து அவ்வளோ வந்து வரவேற்கலாம். நம்ம ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பவா அங்கிள், சூர்யா அங்கிள், தேவர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா கவனிச்சது. சாரங்கி இசைக்குழுவில் வந்து பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாருமே தெரிய மாட்டேங்குது லைஃப். இப்போ நான் என்ன பாட்டு பாடுவேன் கெஸ்ட் பண்ணுங்களா? இந்த பாட்டு தான் என்னோட வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தது. பாட்டு சார் வந்து